இந்த டெவில் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா 3 மெயின் கேட்டகரி உண்டு. அதில் ஃபஸ்ட்டு பேரமிசியா. பேரமிசியா தான் ஒன் பீஸ் வேர்ல்டில் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது ஜோயன், மூணாவது வந்து லோஜியா. லோஜியா வந்து ரொம்பவே ரேரஸ்ட்டு. இது வரைக்கும் நமக்கு 12க்கு மேலே ரொம்பவே கம்மியான டெவில் ஃப்ரூட் தான் காமிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 12 தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரேர்னா ஜோயன் டைப்பு ஒரு 45 கிட்ட காமிச்சிருப்பாங்க. ஸோ பேரமிசியா தான் அதிகமாக இருக்கும். ஸோ பேரமிசியா பொறுத்த வரைக்கும் ஒரு யூசருக்கு இந்த பாடியை மேனிபுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், சுற்றுல சரௌண்டிங்கை வந்து அல்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பவர்ஸை கொடுக்கும். இந்த பேரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட்டில் ஸ்பெஷல் பேரமிசியாவும் இருக்குது. அது எப்படின்னா லோஜியா டைப் டெவில் ஃப்ரூட் பவரை கொடுக்குற மாதிரியே இருக்கும். பட் ஸ்டில் அது வந்து பேரமிசியா டைப் டெவில் ஃப்ரூட் தான். ரெண்டாவது ஜோயனு. இந்த டைப் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்றது மூலமாக ஒரு யூசரால் அனிமலாகவும் மாற முடியும், அனிமல் ஹைபிரிடாகவும் மாற முடியும். லைக் வந்து சிங்கம், சிறுத்தை, புலி இருக்கலாம், அந்த மாதிரி மாற முடியும். இந்த ஜோயன் டெவில் ஃப்ரூட்டில் 2 சப் டைப்புமே உண்டு. ஒன்று ஏசியன்ட் ஜோயனு, இன்னொன்று மித்திக்கல் ஜோயனு. ஏசியன்ட் ஜோயின்னா என்னன்னா பழங்காலத்தில் வாழ்ந்து அழிஞ்ச உயிரினங்கள் லைக் டைனோசர் மாதிரி. அப்புறம் மித்திக்கல் ஜோயன்னா பழங்காலத்தில் ஒரு உயிரினம் இருந்ததாக நம்புவாங்க. பட் அது இருந்ததுக்கான ஆதாரம் இருக்காது. லைக் ஃபீனிக்ஸு, அப்புறம் டிராகனு. மூணாவது லோஜியா. ஸ்டார்டிங்கில் இந்த டெவில் ஃப்ரூட் டைப்பை தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு காமிச்சிருப்பாங்க. பட் இதை கவுண்டர் அட்டாக் பண்ணணும்னா அவங்களுக்கு ஹாக்கி தெரிஞ்சிருக்கணும். இந்த டெவில் ஃப்ரூட் யூசர்ஸால் ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்குல்ல, லைக் நெருப்பு, வாட்ரு, லாவா, ஐஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த 3 டைப்பில் என்ன டெவில் ஃப்ரூட் பிடிக்கும், அதே மாதிரி எந்த டெவில் ஃப்ரூட் கிடச்சா நீங்கள் சாப்பிடுவீங்கன்ட்டு கீழே காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையுமே ஒன் பீஸில் காமிச்ச எல்லா டெவில் ஃப்ரூட்ஸை பற்றியும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம்.